Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய், ஹலோ, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வெல்கம். இந்த வீடியோல கேப்டன் அமெரிக்கா தி பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் எப்படி இருந்தது அப்படின்றத நாம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு படம் வந்து MCU ஃபேனா நீங்க போய் பாக்குறப்போ கண்டிப்பா கொஞ்சம் நீங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்பர் 1, நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல மீட் ஆகாம இருக்கலாம். நம்பர் 2, நீங்க வந்து நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கும், போரிங் டயலாக்ஸ் இல்லாம ரொம்ப இழுக்கடிக்காம டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா மேபி அந்த ஒரு விஷயமுமே வந்து உங்களுக்கு மீட் ஆகாம இருக்கலாம். ஸோ மொத்தமா அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப போர் அடிக்காம, ரொம்ப ஆகாம, ரொம்ப பரபரப்பா, ரொம்ப சூப்பர்வா இல்லாம ஒரு மிடில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன், இந்த படம் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பிரசிடென்ட் அவர்கள் தேடியோஸ் ராஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு மீட் கண்டக்ட் பண்றாரு ஒயிட் ஹவுஸ்ல. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து பல நேஷன்ஸ்ல இருந்து பல பிரத்யேகமான லீடர்ஸ் எல்லாமே வராங்க. சோ இவங்க அங்க போய் அடமான்டியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பிரசிடென்ட் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்றாரு. அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசாயா இருக்காரு இல்லையா, அவரு வந்துட்டு ஒரு கன் ஷூட் மாதிரி நடத்துறாரு அந்த ஒரு ஈவெண்ட்ல. அவர் மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் வந்து கன் ஷூட் வந்து பண்றாங்க. இப்படி பார்க்கும்போது பிரசிடென்ட தாக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட் அசாயா வந்து பிரிசன்ல போட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷூட்டிங் ஏன் நடந்தது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றதான் வந்து இந்த படம் முழுக்க சொல்லுவாங்க. பேசிக்கலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பை ஒர்க்ஸ் மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, எதனால இது நடந்தது, எந்த ரீசன்னால இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு, பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அதோட ரீசன், அதோட காஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுதான் மீதி இருக்கு கதையே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மிடில்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரிதான் இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போயிட்டு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது நான் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஃபைட் சீக்வன்ஸ்க்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு க்ரூஸ் இல்ல அந்த ஒரு கப்பல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட் சீன் நடக்கும். ஸோ அதுல ரொம்பவே அழகா வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சில இடங்கள்ல தெரியுது இந்த இடத்துலதான் வந்து இவங்க வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் மத்தபடி ரெட் ஹல்க் காமிச்ச விதமும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், எப்ப வருவாரு, எப்ப காமிக்க போறாங்க, எப்ப இவர் மாறுவாரு, எந்த இன்சிடென்ட்ல மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரும் 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 வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இழுத்துட்டே போயிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி வந்துட்டு கடைசியா அந்த ஒரு ரெட் ஹல்க் வெளியில வர்றதை காமிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து செலஸ்டியல்ஸோடைய பாண்ட்க்கு அப்புறமா இருக்கட்டும், தானோஸோடைய ஸ்னாப்க்கு அப்புறமா இருக்கட்டும் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் தான் இந்த படத்துல காமிப்பாங்க. அண்ட் மெயினா வந்து இதுல காமிச்சிடக்கூடிய அட்டென்ஷன் டு டீடைல்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின்லி எனக்கு சாம் வில்சனுடைய சூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேசிக்கலி கேப்டன் அமெரிக்காவோட சூட் பார்த்திருப்போம், ஃபால்கனுடைய சூட் தனியா நம்ம பார்த்திருப்போம். பட் இதுல வந்து ஃபால்கன் வித் கேப்டன் அமெரிக்கா ரெண்டு ஒரு பவர் ஹவுஸ் ஆன ஒரு காஸ்டியூமையும் கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த ஒரு சூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஃபிளை பண்ணிட்டு கீழே கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை வச்சு ஃபைட் பண்ணும் போதுலாம் வேற லெவல் மாசா இருந்தது சாம் கேரக்டருடையது. அது மட்டும் இல்லாம அவருடைய விங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வைப்ரேனியம் இருந்திருக்கு. ஸோ வக்காண்டா சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாம்க்கு கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நரேந்திர மோடியை கூட ரொம்பவே பெர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஒயிட் ஹவுஸ்ல எல்லா லீடர்ஸும் வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல மோடியும் பாத்தீங்க அப்படின்னா காஸ்டியூம் போட்டு ரொம்பவே நல்லா வந்து அதையும் அட்டென்ஷன் டு டீடைல் கொடுத்து காமிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்துல. சோ ரொம்பவே சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அழகா காட்டியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாக்கிங் டோர்ஸ் இருக்காரு இல்லையா, த நியூ ஃபால்கன், அவரும் அப்புறம் அந்த அசாயாவும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த இடத்துல. மற்றபடி நம்ம பிரசிடென்ட்டும் அண்ட் ஆல்சோ நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா சில விஷயம் ஒத்து போகாம இருக்கும். அந்த டைம்ல ரெண்டு பேரும் சண்டை போடாம அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோடய வந்து அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து
MCU அப்படின்னாலே நிறைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வருவாங்க, நிறைய கேரக்டர்ஸ் வந்து மத்த படங்கள்ல இருந்து இதுல மேபி வரலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்போம். பட் ஆனா வந்து இதுல ஒரு கேரக்டர் வருவாங்க, ரொம்பவே க்ளோஸ்டான கேரக்டர். அதாவது பாத்தீங்கன்னா த ப்ரீவியஸ் ஃபால்கன் அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரீவியஸ் கேப்டன் அமெரிக்காவுக்கும் 2 பேருக்கும் கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்காக தான் கொஞ்சம் ஓகே ஃபைன் இவங்களையாச்சும் கொண்டு வந்தீங்களே அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அண்ட் அடுத்தபடியாக எண்ட் கிரெடிட்ஸை பத்தி பேசி ஆகணும். ஸோ ஒரு மார்வல் ஃபேனா வந்து எண்ட் கிரெடிட்ஸ் பார்க்காம ஏந்திரிச்சு வந்தா மார்வல் ஃபேனே கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு எண்ட் கிரெடிட்ஸ்ல கூட அந்த அளவுக்கு பெருசா நிறைய விஷயங்கள் இவங்க ரிவீல் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ ஆமா ஓகே மேபி அப்கமிங் மூவிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் வந்து இதுல கொடுக்குறாங்க. பட் ஆனா வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா வந்து இந்த படத்துல கொடுக்கல. ஸோ பிச்சு போட்ட மாதிரி 50-50 இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம தான் வந்து இந்த ஒரு படத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்துல உள்ள இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்னே சொல்லலாம், இதோட வில்லன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. வில்லன் வந்து காமிக்கிறாங்க, பாதியில வரும்போது அந்த வில்லனை காமிச்சிட்டு இதுக்காக தான் இவர் பண்றாரா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ரீசன் வந்து சொல்லிடுறாங்க நம்ம கிட்ட. பட் ஆனா அது அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ரெட் ஹல்க்கு இருக்கிறாருன்னா கூட அவர் இருக்காரு ஓகே அவர் இதனால மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கூட ரொம்ப தெளிவா சொல்லல. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏதோ பண்றாங்க முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு க்ளோசர் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ரெட் ஹல்க் வந்து நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்கா மறுபடியும் வந்து மாறுறப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்னமும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியோ இல்ல வேற ஒரு மெயின் ரீசன் வச்சோ கனெக்ட் பண்ணி அவங்க வந்து எண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் நான் இந்த படத்துல பார்த்துட்டு இந்த படத்துல சில விஷயங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க இந்த படம் போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. So thank you so much for watching and bye. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.